என் எண்ணத்துல இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா? ஏன் இப்படி பாக்குறீங்க? கனவு லோகத்துல இருந்தீங்களா? முத்துதான் வந்திருக்கேன், உங்களை தேடித்தான் வந்திருக்கேன். ஆமா, இப்ப ஏன் வந்து? உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சுடுமணல்ல துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல, வந்துட்டேன். முத்து, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேன். சொல்லாம வரலாமா? இது நல்ல பண்பா? ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா? நான் ஒற்றுமைக்கா பாடுபடுறதெல்லாம் எப்படியோ விரயமாகுது. என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா? வாழ விடாத அப்பனையும் மீறக்கூடாது, வாழ விரும்புற இடத்துக்கு வரக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடிவு? அவ அழுது சாக வேண்டியதானா? சொல்லுங்க, நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னம்மா, எங்க எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா? தம்பி உன்னை அழவிடுமா? கவலைப்படாத, உன்னைத்தான் கெட்டிக்குவாரு, அழாத. அண்ணா என்ன பேச? உன் நாட்டு அப்படி இருக்கு தம்பி. உன்னை நம்பி இருக்கு எங்களை விட இந்த பொண்ணுதானே உனக்கு பெருசா போச்சு. அடையா வரதவரை பேசாத. என் என்ன உங்களுக்கு தெரியும்ல? ஏன் தெரியாது? காதலியை தேடி கடல்ல போய் விழுந்த இந்த பொண்ணுடைய அப்பனை காப்பாத்த எங்களையும் அடிச்சு விட்டுன கிழவனா இருந்து காதல வளர்க்க அப்பாடிய எவ்வளவு கஷ்டப்பட்ட. எங்களுக்காக படகு போட்டியில ஜெயிச்சு மீன் பிடிக்கிற உரிமை அவங்களுக்கு விட்டு கொடுத்த பொம்பளை முகம் தலை நிறைஞ்சு போச்சு. அயனி, ஆத்திரத்துல மனம் போனபடி பேசுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே. எனக்கும் ஆசை, அன்பு, இன்பம், துன்பம், காதல், கவலை இதெல்லாம் இருக்காதா? சொந்த வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையானது. அதுக்கே இவ்வளவு பெரிய விபரீத அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நான் முத்துவை காதலிக்கிறேன், உண்மை. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முத்துவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்ல, அதுவும் நிச்சயம். சொல்லுங்க, காதல் கல்யாணம் இதெல்லாம் தவறா? இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறுதான். அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு குத்தலாம் நடந்திருக்கு. அந்த குப்பத்துல போய் உருவாடுறது பெருத்த அவமானம். ஒண்ணு நீ இந்த காதலை மறக்கணும், இல்ல எங்களை மறக்கணும். இதுதான் உறுதி. முடிவு. என் முடிவை சொல்லணுமா? சொல்றேன். இப்ப நான் பேசல, என் உள்ளம் பேச. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் ரத்த துளியிலிருந்து எழுதப்பட்டது. நான் வெறும் சுயநலக்காரங்க பழிய எனக்கு வேண்டாம். என் கடமை, லட்சியம், என் மக்களுடைய நன்மை, இதுதான் எனக்கு முக்கியம். அதைத்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி போனார். அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு, நான் உங்களுக்காக என் வாழ்வையை கொடுக்கிறேன். என் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும். நீங்கள் விரும்பாத இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை. உங்களையே நம்பி வந்த எனக்கு இதுதானா கதி? என் காதல் கரைக்கு போக வேண்டியதானா? இது நியாயமா? முத்து, என்ன மன்னிச்சு. நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து. ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன், தலைவன் இல்லை. தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை. என்ன மறந்து முத்து, நீ செய்ததெல்லாம் போதும். நீ வேணா அழுதுட்டா ஒண்ணும் நடந்துராது. முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். புறப்படு. உன் பிடிவாதத்தை இதுல கூட காட்டணும். அது மனசுக்கு அந்த ஆளை பிடிக்கல, அதை கொண்டு போய் ஏன் இப்படி பலி கொடுக்கற? என் விதி பலி கொடுத்துதான் ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நம்ம கதி என்ன ஆகும் தெரியுமா? வெறும் பத்திரத்துல கைநாட்டு போட்டுத்தானே என் பணம் வாங்கியிருக்கும். அதுல எதை வேணுமோ எழுதி நம்ம இனத்தையே அழித்துட முடியும். என் காலத்துல தானா என் குப்பை அழியன். என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன், என் மகளையும் பலி கொடுக்கிறேன்.
புறப்படு. புறப்படு. என்னய்யா என்ன பேசுற? இது என் சொந்த விஷயம். இதுல எவனும் குறுக்கிடக்கூடாது. என் பொண்ணை கொண்டு வந்துட்டேன். இன்னும் உங்க இஷ்டம் போல கல்யாணம் நடக்கட்டும். அலையப்பா, இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீலமேகத்தின் மாமனார் நீ. உங்க தயவு. சரி, நீங்க சொன்னபடி இந்த பத்திரத்தை கொடுங்க. என்ன அவசரம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து எத்தனையோ காலமாச்சு. இந்த பத்திரத்துக்காக நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் மகளை, என் செல்லத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பத்திரத்தை கொடுங்க, பத்திரத்தை கொடுங்க. அலையப்பா, நான் சொன்னதுதான். திரும்ப திரும்ப பேசாதே. தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் பத்திரம் உன் கைக்கு வரும். ஓ, அப்படியா என்னமா? ஆகட்டும். ஏம்மா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. 8 ஜென்மம் எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? சாகர வரைக்கும் ராஜபோகத்தோட வாழலாம். அழாது, அழாது அம்மா. சாபாஷ் மீன்வை, என்ன நீ நல்லா புரிஞ்சிருக்க. இந்த கல்யாணம் ஏன் தெரியுமா? ஆசையாக இல்ல, மாணிக்கு இவளை மணந்து அந்த 2 குப்பத்துக்கும் ஒற்றுமை உண்டாயிட்டா நம்முடைய சுகவாழ்வு அழிஞ்சு போயிடும். அந்த ஒற்றுமை ஏற்படாம இருக்கிறதுக்காக இந்த கல்யாணம். உங்களை எனக்கு தெரியாதா? சரி, முத்துவ பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கிறேன். ஏமா சும்மா அழற? தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு. என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். முத்து, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும். ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்கல. அந்த ஆளால ஏமாத்தப்பட்டவனா? உன்னை விட கோபமும் ஆத்திரமும் எனக்குத்தான் அதிகம். இந்த பிடியில இருந்து எல்லாரும் தப்புறதுக்கு நான் வழி பண்றேன். என்ன நம்பு முத்து, என்ன நம்பு. தயவு செய்து புறப்படுங்க. முடியாது முடியாது முடியாது, என்னால எதுவுமே முடியாது. போங்க இங்க. நான் பட்டதெல்லாம் போதும். நான் நல்லது செய்தாலும் மத்தவங்களுக்கு கெட்டதாப்படுது. எனக்கு எதுக்கா இந்த வேலையெல்லாம்? எனக்கு என் குப்பை, என் மக்கள், அது போதும் போதும். போங்க இங்க. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல பத்திரத்தை காட்டி மிரட்டாரு. அலையப்பனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. எல்லா நிலைமையும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்பனே சம்மதிச்ச பிறகு நான் வந்து என்ன செய்ய? அஜிஜோ, மனசார சித்தப்பா சம்மதிக்கவே இல்லைங்க. அவருக்கும் வேற வழி இல்லை. எப்படியாவது பத்திரத்தை திருப்பி குப்பத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே கவலை தாங்க. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எப்படியாவது பத்திரத்தை மீட்டு நீலமேகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாதாங்க குப்பத்து ஜனங்களுடைய கண்ணும் திறக்கும். நீங்க நினைக்கிற ஒத்துமை முயற்சியும் வெற்றியா முடியும். புறப்படுங்க. ஆமாண்ணே, உடனே புறப்படுங்க. இதனாலயாவது இந்த 2 குப்பமும் ஒன்னா சேரட்டும். அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். புறப்படுங்க, புறப்படுங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 எனக்கும். எல்லாம் சீக்கிரமா சுத்தமா சுறுசுறுப்பாக செய்ய எனக்கு ரொம்ப கோபம். உனக்கு தரையிலேயே சரியா உட்கார தெரியா, சோபா தெரியா? வடக்கு எங்க அப்பா வரலையாது, என் மச்சான் முடியா? யார பாக்குற மச்சான்? அப்படியா? நியாயம் மச்சான் சொன்னா என்ன மச்சான் 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 ஆறு மாமா வரும். தூக்கி போட வழி கொஞ்சம் தெரியா. நீங்க முன்ன பின்ன செத்ததானே அவன் சுடுகாடு தெரிய போகுது. இப்பதானே கல்யாணம் பண்ணிக்கிற. கல்யாணம் பொண்ணு யாரு தெரியுமா? என் தங்கச்சி. அப்ப நான் யாரு? மச்சான். கேட்கல மச்சான் என்ன வேணா பேசுவான், என்ன வேணா சொல்லுவான். எல்லாம் பொறுத்துட்டு இருக்கணும். பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காது. ஏதாவது சாப்பிடுறியா? எல்லாமே சாப்பிடுறேன். இவனை கொண்ட சொல்லு. தங்கா போ. மச்சா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல போ. சித்தப்பன் கூட சொன்னாப்ல
என்ன சொன்னார்? ரொம்ப பெரிய இடம்னு. ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மச்சான், தங்கச்சி எங்க இருக்குது? இல்ல இவ்வளவு இருந்து ஏதோ வருத்தமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் அதுக்கு ஒரு தனி பிரியம். நான் ஏதாவது சொன்னாக்கா உடனே கேட்டுக்கும், பார்த்து புத்தி போய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? அந்த அறையில தான் இருக்கு, போய் நிறைய புத்தி சொல்லு. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத மச்சான். என்ன? நகை வியாபாரி வணக்கம். நீங்க சொன்ன நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா. தங்கச்சி, தங்கச்சி ஏன் அழுகுற? ஐயோ, என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி என்ன பாரு, என்ன பாரு சொல்றேன். ஒண்ணும் பயம் இல்லை. எல்லாம் நானே மாணிக்கடங்கிட்ட சொல்லிட்டேன்.